பொதுவாக நம் மனங்களில் ஓடுகின்ற ஒரே ஒரு கேள்வி, என்னடா வாழ்க்கை இது? எதற்காக பிறந்தோம்? எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற கேள்விகள் இல்லாமல் நாம் வாழ்வதில்லை. ஒரே உலகம், ஆனால் எத்தனை வேறுபட்ட கலாச்சாரம், வேறுபட்ட வாழ்க்கை முறை, பேசும் மொழிகள், இயற்கை காலச்சூழல்கள் என எத்தனை மாறுபாடுகள். உண்டு கொழித்து மரணிக்கும் மானிடம் ஒருபுறம், உணவின்றி மரணிக்கும் மானிடம் மறுபுறம். ஆடம்பர மாளிகையில் வாழும் சிலர், அடிப்படை வசதிகளின்றி பலர் என மனிதன் தனது அன்றாட வாழ்க்கையில் தனது தனிப்பட்ட அனுபவங்களோடு பயணிக்கிறான். வாழ்க்கை ஏன் எல்லோருக்கும் ஒன்றா இல்லை? ஒரே உலகம் என்றால் ஏன் வேறுபட்ட வாழ்க்கை முறை, வாழ்க்கை அனுபவங்கள், சந்திக்கும் மனிதர்களில் காணப்படும் மாற்றங்கள்? இவைகளை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கை என்றால் என்ன, ஏன் எண்ணிலடங்கா வித்தியாசங்கள், வாழ்க்கை முறை என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமலே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இருந்து அறிவியல் பிரிக்கப்பட்ட போது படைப்பை புவி வாழ்வு ஒரு தற்செயலான விபத்து என்ற கருத்தை முன்வைத்தது. வாழ்க்கை கணிக்க முடியாதது, குழப்பமானது என்று அது கருதுகிறது. விபத்துக்கள் நிகழலாம், பேரழிவுகள் தாக்கலாம், நோய்கள் படுக்கையில் கிடத்தலாம், அடுத்து என்ன நிகழும் என்பதை ஒருபோதும் அறியவே முடியாது. நம் சுற்றுச்சூழல்களை கட்டுப்படுத்தி அச்சுறுத்தல்கள், ஆபத்துக்கள், எதிரிகள் ஆகியோரிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே நம் வாழ்வை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று அது நமக்கு பரிந்துரைக்கின்றது.